என்ன செய்யணும்னா ஒரு ஒரு லாங் சைஸ் நோட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட்டை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் லாங் சைஸ் நோட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணிக்கலாம், மொத்தம் 16 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். நான் சொல்றது ஒரு நாளைக்கு 2 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணீங்க மினிமம் தான் நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் சொல்றது ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் படிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன்னா, நீங்கள் நாளைக்கு படிக்க போகிறது என்னது, 2 கொஸ்டின் உங்களுக்கு படிக்க சொல்லிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின். ஸோ நாளைக்கு நீங்கள் படிக்கணும்னா முதல் நாளே அந்த லாங் சைஸ் நோட்டில் எந்த 2 கொஸ்டினை படிக்க போகிறோம் அந்த 2 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு அந்த 2 கொஸ்டினுக்கும் நான் கீ பாயிண்ட்ஸாக நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கு அனுப்பிச்சிருப்பேன். அந்த 2 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸும் அந்த லாங் சைஸ் நோட்டில் எழுதி வச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்காதீங்க, உங்கள் கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதும் போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன பாயிண்ட் வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு இன்னொரு கொஸ்டின் போகும்போது அந்த பழைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது, ஏன்னா நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. எக்ஸாமுக்கு முதல்ல டக்குனு அந்த லாங் சைஸ் மட்டும் திருப்பி பார்த்துட்டு போய் எழுதிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு நீங்க படிக்க போற அந்த 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு டேட் கொடுத்துருவேன். நாளைக்கு எந்தெந்த கொஸ்டின் படிக்கணும் அந்த டேட்டோட நான் சொல்லிடுவேன். நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த 2 கொஸ்டினை லாங் சைஸ் நோட்ல எழுதிட்டு அந்த 2 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸையும் உங்க லாங் சைஸ் நோட்ல எழுதிருங்க. இது முதல் ஸ்டெப். சரிங்களா? ஓகே, அந்த 2 கொஸ்டினுக்கு நாளைக்கு டேட் போட்டுருங்க. நாளைக்கு 8ஆம் தேதியா